கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லுகிறது. இன்றைய சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் 2 கொரிந்தியர் 4:13. விசுவாசித்தேன், ஆகையால் பேசினேன் என்று எழுதியிருக்கிறபடி நாங்களும் அந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாயிருந்து விசுவாசிக்கிறபடியால் பேசுகிறோம். நல்லா பாருங்க, நோய் இருக்கும்போது எப்படி நான் சுகமாயிட்டேன்னு சொல்றது? நான் தோத்து போய்கிட்டு இருக்கும்போது எப்படி நான் ஜெயிச்சிட்டேன்னு சொல்றது? நான் பலவீனமா இருக்கும்போது என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு நான் எப்படி சொல்றது? நான் வறுமையில இருக்கும்போது நான் எல்லா ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொண்டேன்னு எப்படி சொல்றது? அது பொய் இல்லையா அப்படின்னு நீங்க கேட்கலாம். உங்களை சுத்தி இருக்கிறவங்க சிரிக்கலாம். ஆனா பொய் அவர் பேச சொல்லல. எதை பேச சொல்றாரு? விசுவாசத்தை பேச சொல்றாரு. நீங்க பெற்றிருக்கிற குறைவுகளோ, நீங்கள் வைத்திருக்கின்ற நோயோ, பலவீனங்களையோ நீங்க மறுதளிச்சு நீங்க பேசல. இது என்கிட்ட இல்ல அப்படின்னு நீங்க பொய் சொல்லல. சத்தியம் அப்படி சொல்லல. அது இல்ல அப்படின்னு சொல்லி எல்லார்கிட்ட எனக்கு நோய் இல்லைன்னு போய் சொல்லல. அந்த நோய் உங்களிடத்தில் இருப்பதற்கு அதற்கு அதிகாரம் கிடையாது. அது உங்கள் சரீரத்தில் இருப்பதற்கு அதிகாரம் இல்லை என்று உங்களுடைய உரிமையை நீங்க பேசுறீங்க. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கொலோசையர் 1:13. இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாயிருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். இருளின் ராஜ்யத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி அவருடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு நம்மை அவர் உட்படுத்தி விட்டார். உங்களுடைய நோயிலிருந்து நீங்க விடுதலையாக்கப்பட்டிருக்கிறீங்க. உங்க சாபத்திலிருந்து நீங்க விடுதலையாக்கப்பட்டிருக்கிறீங்க. உங்களுடைய குறைவுகள்ல இருந்து நீங்க விடுதலையாக்கப்பட்டிருக்கிறீங்க. உங்களுடைய கட்டுகள்ல இருந்து நீங்க விடுதலையாக்கப்பட்டிருக்கிறீங்க. சாத்தானுடைய அடிமைத்தனத்திலிருந்து நீங்க விடுதலையாக்கப்பட்டிருக்கிறீங்க. தேவனுடைய குடும்பத்தில் ஒருவராக நீங்க மாற்றப்பட்டிருக்கிறீங்க. தேவனுடைய பிள்ளைகளாக நீங்க மாற்றப்பட்டிருக்கிறீங்க. ரட்சிப்புல உங்களுக்கு இதுதான் கிடைச்சிருக்கு. இதை அவர் பேச சொல்லுகிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைத்தல் அப்படிங்கிறது இல்லவே இல்லாத ஒன்று இல்லை. அது ஆவிக்குரிய உலகில் இருக்கிறது. உங்களுடைய புதிய ஆவியில் இருக்கிறது. நீங்க பொய் சொல்லல. நீங்க உங்களுடைய குறைவுகளை மறுதளிச்சு நீங்க பேசல. அந்த குறைவுகள் உங்களிடத்தில் இருப்பதற்கு அதிகாரம் இல்லை என்று உங்கள் விசுவாசத்தை நீங்கள் பேசுகிறீர்கள். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இததான் இங்க பவுல் சொல்கிறார். விசுவாசித்தேன், ஆகையால் பேசினேன் என்று எழுதியிருக்கிறபடி நாங்களும் அந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாயிருந்து விசுவாசிக்கிறபடியால் பேசுகிறோம். அப்போ இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிறது விசுவாசத்தின் ஆவியை பெற்றவர்களால தான் என்ன செய்ய முடியும்? பேச முடியும். அதுக்காக என்ற விசுவாசத்தின் ஆவி இல்லையான்னு கேட்க வேண்டாம். விசுவாசத்தின் ஆவி உங்களுக்குள்ளதான் இருக்குது. ஆனா நம்ம சந்தேகத்தின் ஆவியை வாங்கி வச்சு பார்க்கறத என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? பேசிக்கிட்டு இருக்கிறோம். நம்முடைய இயல்பு தேவனுடைய இயல்புல என்ன செய்யப்பட்டிருக்கு? படைக்கப்பட்டிருக்கு. லாசரு மரித்து 4 நாள் ஆகுது. அவர் நித்திரையாயிருக்கிறார் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். நான் பார்க்கறத அவர் பேசல. அங்க புயல் அடிக்குது, கடல்ல அலைகள் கொந்தளிக்குது, படகுல அவர் என்ன செய்கிறார்? தூங்கி கொண்டிருக்கிறார். சீஷர்கள் எல்லாம் பயந்து போய் அவரை எழுப்புறாங்க. நாங்க மடிந்து போறது உங்களுக்கு கவலை இல்லையான்னு சொல்லி எழுப்புறாங்க. அவங்க எல்லாம் மீனவர்கள் ஒரு புயலை பார்த்து என்ன செய்ய மாட்டாங்க? பயப்பட மாட்டாங்க. ஆனா அவங்க அந்த புயலை பார்த்து பயந்தாங்கன்னு சொன்னா அந்த புயல் உண்மையிலே ஒரு பெரிய புயலா தான் என்ன செய்யணும்? இருந்திருக்கணும். ஆனா இயேசு கிறிஸ்து எழுந்து அவர் அதை குறிச்சு கொஞ்சம் கூட என்ன செய்யல? யோசிக்கவே இல்லை. எழுந்த உடனே அவர் சொல்றது என்ன அப்படின்னா, ஏன் பயப்பட்டீர்கள்? புயலை பார்த்தா பயம் வருமா வராதா? வரும். ஏன் இயேசு கிறிஸ்து அப்படி கேட்கணும்? அவர் புயலை நிப்பாட்டினாருன்னு சொன்னா அங்க சீஷர்கள் பயப்பட மாட்டாங்க. அவர் முதல்ல புயலை நிப்பாட்டினாரா இல்ல ஏன் பயந்தீர்கள்னு கேட்டாரா? நீங்க அதை எடுத்து வாசிச்சு பாருங்க. ஏன் பயப்பட்டீர்கள்?
எதுக்கு அப்படி சொல்றார் தெரியுமா? இந்த புயலை மேற்கொள்ளுகிற இயல்பை அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த பூமியை ஆளுகிறவர்களாக நம்மளை என்ன செய்திருக்கிறார்? படைத்திருக்கிறார். உங்க சூழ்நிலைகளை மேற்கொள்ளுகிறவர்களாக, ராஜாக்களாக, ஆசாரியர்களாக அவர் உங்களை என்ன செய்திருக்கிறார்? படைத்திருக்கிறார். ஏன் பயப்பட்டீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு தான் இறையாதே அமைதலாயிரு. அந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாய் இருந்து நான் விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன் சொல்லி பவுல் என்ன செய்கிறார்? சொல்லுகிறார். பவுலுக்குள்ள என்ன ஆவி கொடுக்கப்பட்டிருந்ததோ அதே ஆவிதான் உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் என்ன செய்யப்பட்டிருக்கு? கொடுக்கப்பட்டிருக்கு. பவுல் எதை சொல்லுகிறார் சொன்னா, தாவீது ராஜா சங்கீதத்துல சொல்லி இருப்பார், நான் விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன். என்ன விசுவாசத்தை தாவீது ராஜா பேசுறாரு? சவுல் அவரை ஒரு விலங்க போல துரத்தி துரத்தி கொல்றதுக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறார்? தேடி கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு காடு மலையா போய் ஓடி என்ன செய்து கொள்ளுகிறார்? ஒளிந்து கொண்டிருக்கிறார். அப்போ எழுதப்பட்ட சங்கீதம் தான் சங்கீதம் 23. கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார். மெய்ப்பனோட வேலை என்ன வேலை? ஆடுக்கு உணவு கொடுக்கிறது, தங்குறதுக்கு இடம் கொடுக்கிறது, அதை பாதுகாப்பா வைத்து கொள்றது. இந்த ஆட்டுக்குட்டிக்கு அந்த கவலை இருக்குதா? எனக்கு எங்க சாப்பாடு கிடைக்கும், நான் எங்க தண்ணி குடிக்கணும், எங்க போய் நான் தங்கணும், அந்த கவலை ஆட்டுக்குட்டிக்கு தேவை கிடையாது. அந்த பொறுப்பு யாரோடது? மெய்ப்பனோடது. இங்க தாவீது ராஜா சொல்றாரு, தாவீது ராஜாவோட மெய்ப்பன் யாரா? கர்த்தர். கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் ஒன்றுக்கும் குறைவுபடவில்லை. என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்கிறார், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. இது அவர் சொல்லும் போது அவர் ராஜாவாக சிம்மாசனத்துல உட்கார்ந்தவர், அரியணையில உட்கார்ந்தவர் இதை என்ன செய்யல? சொல்லல. சவுலுக்காக அவர் பயந்து ஓடி ஒளியும் போது சொன்னது. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், நான் விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன். அடுத்து வர்ற சங்கீதங்கள்ல சொல்றாரு. அவர் பார்க்கறத என்ன செய்யல? பேசல. அவருக்கு என்ன விசுவாசமோ அந்த விசுவாசத்தை அவர் என்ன செய்கிறார்? அங்கு பேசுகிறார். இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அங்க என்ன செய்கிறார்? அழைக்கிறார். அதேதான் இங்க பவுல் கற்றுக் கொடுக்கிறார். நான் விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன். நாங்களும் அந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாய் இருந்து நாங்கள் அந்த விசுவாசத்தை என்ன செய்யறோம்? நாங்க பேசுகிறோம். பவுல் போற இடங்கள் எல்லாம் அற்புதங்கள், அடையாளங்கள். நடக்க முடியாத மனிதனை உற்று பார்த்து நசரனாகிய இயேசுவின் நாமத்தினாலே எழுந்து நட. அவர் பிறந்ததுல இருந்தே அவருக்கு நடக்க முடியாது. அதுக்கு காரணம் இங்க பவுல் என்ன சொல்லுகிறார்? நாங்களும் அதே விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாய் இருந்து நாங்கள் விசுவாசிக்கிறபடியால் எங்கள் விசுவாசத்தை நாங்கள் பேசுகிறோம். இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அங்க என்ன செய்கிறார்? அழைக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிறதுங்கிறது நம்ம போய் சொல்றது கிடையாது. நம்ம பிரச்சனைகள் இல்லைன்னு சொல்லி மறுதளிக்கிறது கிடையாது. என்கிட்ட நோய் இல்லை, நான் சுகமாயிட்டேன்னு சொல்லி நம்ம போய் சொல்றதும் கிடையாது. அந்த நோயோ அந்த பலவீனங்களோ குறைவுகளோ நம்மிடத்தில் இருப்பதற்கு அதிகாரம் இல்லை என்று நம்முடைய ஆவிக்குரிய அடையாளத்தை நாம் பேசுகிறோம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா, நீங்க ரோமர் 4:21 சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி, அவருடைய வார்த்தைகளை பேச பேச, அவருடைய வார்த்தைகளை சிந்தனைகளுக்கு கொடுக்கும் பொழுது, இதுக்கு முந்தின வசனம் அந்த 17, 18, 19, 20 வாசிச்சிங்கன்னு சொன்னா, ஆபிரகாம் எப்படி விசுவாசித்தார் என்ற அந்த முறை சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கும். தன்னோட பலவீனத்தை அவர் பார்க்க மாட்டார். தேவனுடைய வல்லமையை தன்னுடைய சிந்தனைக்கு கொடுத்து அவருக்கு நன்றி சொல்லி விசுவாசத்துல என்ன செய்வாரா? வல்லவராவார். முழு நிச்சயமாய் நம்பக்கூடிய இடத்துக்கு அவருடைய வார்த்தை தான் கொண்டு வரும். சூழ்நிலைகளை பார்க்கும்போது நமக்கு சோர்வு வரும், பலவீனம் வரும். பிரச்சனை எதுவும் பொய் கிடையாது, நோய் எதுவும் பொய் கிடையாது, அதெல்லாம் உண்மைதான். உங்களுடைய டாக்டர் ரிப்போர்ட் உண்மைதான். அதுக்கு மத்தியில உங்களுக்கு விசுவாசம் வேண்டும் என்றால் அவருடைய வார்த்தை தான் அந்த விசுவாசத்தை கொடுக்கும். அந்த வார்த்தையை நீங்க பேச பேச, அதை உங்க சிந்தனைகளுக்கு கொடுக்கும் பொழுது, அதை கேட்கும் பொழுது, அதை நீங்க தியானிக்கும் போது, அந்த முழு நிச்சயமாய் நம்புகின்ற இடத்துக்கு அதை என்ன செய்யும்? கொண்டு வரும்.
அதுக்கு முதல் அடிப்படை உங்க வாயின் வார்த்தைகள் மாற வேண்டும். இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல அழைக்கின்ற அந்த விதிக்கு நீங்க என்ன செய்யணும்? ஒத்துழைக்க வேண்டும். மார்க் 11:23. எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இதுல மலைன்னு சொல்லப்பட்டிருக்கிறது, மலையை சொல்லல. அவரு எதை சொல்றாரு? நம்முடைய பிரச்சனைகளை சொல்றாரு. உங்களுடைய சரீரத்தில் உள்ள பலவீனங்கள், நோய்கள், நீங்க எதிர்கொள்ளுகின்ற சவால்கள், இதெல்லாத்தையும் இங்க என்ன சொல்லுகிறார்? மலை என்று சொல்லுகிறார். நம்முடைய தேவன் விசுவாசத்தின் தேவன். நம்ம பார்த்தோம் இல்லையா? ஏசு கிறிஸ்து இதோட ஒரு பாசிட்டிவான ஒரு பக்கத்தை மட்டும்தான் சொல்லியிருக்கிறார். இதுக்கு இன்னொரு பக்கம் உண்டு. தான் சொன்னபடியே நடக்கும் என்று இருதயத்தில் சந்தேகப்படாம நீங்க என்ன சொல்றீங்களோ அது நடக்கும். இந்த மலை போன்னு சொல்லி நீங்க சந்தேகப்படாம சொன்னா என்ன செய்யும்? நடக்கும். இந்த மலை போக மாட்டேங்குது, அது இருக்குதுன்னு சொல்லி நீங்க சந்தேகப்படாம சொன்னீங்கன்னா அதுவும் என்ன செய்யும்? நடக்கும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பரிசுத்த ஆவியானவர் தாமே தேவ வார்த்தையோடு கூட உங்கள் யாவரோடும் இடைப்பட்டார் என்பதை விசுவாசிக்கிறேன். தேவ வார்த்தையில் சொல்லப்பட்ட சத்தியத்தின்படி சிந்திக்க, செயல்பட இன்று நாம் தீர்மானம் எடுப்போம். தேவனுடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றைக்கும் இருப்பதாக. ஆமேன்.